அந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு கவலைப்பட்ட ஹீரோக்கு ரேடியோ ஸ்டேஷனில் பார்த்த கேஸ் சிலிண்டர் பற்றி நினைவு வருது. ரேடியோ ஸ்டேஷனில் எதுக்கு கேஸ் சிலிண்டர்னு யோசிச்சு அதை சப்ளை பண்ண சுரேந்தர்னு ஒருத்தரை போட்டு அடித்து விஸ்ராவை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் குருவில் வந்து அந்த ஆத்மா சொன்ன எல்லாமே பொய்ன்னு அவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலி அந்த ஆர்ஜே வாய்ஸ்க்கு செலக்ட் ஆனதே வேதவதி தான். ஆனால் அம்மா ஆசை நிறைவேறலன்னு சொல்லி வேதவதியை அவமானப்படுத்த அதை தாங்க முடியாம தான் அவங்க தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அதுக்கு பழிவாங்க தான் வேதவதியோட ஃபியான்சியும் இன்னொரு 5 பேர் சேர்ந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வச்சு விஸ்ரவாவை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஸ்ரவா பேயா வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரையுமே கொண்டு இருக்காரு. இதுலயே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எந்த அம்மாட ஆசை நிறைவேறலன்னு இவர் இவ்வளவு பண்றாரோ அந்த அம்மா அவர் பிறக்கும் போதே இறந்து போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே குழம்பி போன ராகவ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு மந்திரவாதி கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. அவரு இன்னும் கொஞ்சம் கதைகளை சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து அப்பாவோட கொடுமைகளை அனுபவிச்ச விஸ்ரவபுத்ராவுக்கு ஒரு கண்ணாடி மூலமா அவங்க அம்மா தெரிஞ்சிருக்காங்க. இதை தெரிஞ்ச அப்பா அவனை கண்டிச்சு வைக்க அதுவும் பிடிக்காம அப்பாவையும் கொண்டு இருக்காரு. அந்த 6 பேரை கொன்னதுக்கு அப்புறம் ரேடியோ ஸ்டேஷனை ஒரு பூஜை எல்லாம் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளுக்கு போகும்போது அந்த ஆத்மாவும் உள்ளுக்கு போயிருக்கு. இவங்க தெரியாதனமா அவன் அம்மான்னு நினைச்ச கண்ணாடியை உடைக்க தான் அம்மாவை கொண்டுட்டதான் நினைச்சுதான் இவ்வளோ பேரையும் பழி வாங்க துடிக்குது. இந்த ஆத்மாவை அழிக்கணும்னா ஆசை அறிவு செயல்னு 3 குறிக்கிற பொருள் வேணும்னு சாமியார் சொல்ல அதை தேடி ஹீரோ போக ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த ஆத்மா புகுந்துருது. ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு விஸ்ரவாவோட ஆசையை தூண்டின ரேடியோ, அறிவுக்கான செஸ், செயலை குறிக்கிற தாயத்துன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அது 3ஐயும் சாமியார் டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேயும் அழிஞ்சு போகுது. ஆனா கண்ணாடி வழியாதான் விஸ்ரவா அவன் அம்மா அவன்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பண்ணது விஸ்ரவாவா இல்லனா அம்மாவோட ஆத்மாவா?